இப்போ இந்த சம்பவத்தை வந்து அந்த ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை காவல் எல்லைக்கு உட்பட்ட அந்த ஸ்டேஷனில் விசாரிச்சிருந்தால், சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் விசாரித்திருந்தால் இந்த துயர சம்பவம் படுகொலை நடந்திருக்காது என்பது தான் விவரமறிந்த காவல்துறை அதிகாரிகளோட கருத்தாகவே இருக்கிறது. மாறாக அந்த வட்டத்துக்குட்பட்ட டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம், இந்த ஸ்பெஷல் டீம்ன்றது வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை விசாரிக்கிறது கிடையாது. ஒரு லேடி வந்து அவங்களோட நகையை பறி கொடுத்துட்றாங்க. இது எங்கே வேணால் நடக்கலாம். இட்ஸ் அ யூஷுவல் தெஃப்ட். முறை என்ன, உங்களுக்கு வந்து ரிட்ரஸல் என்ன, நிவாரணம் என்ன, நீங்கள் போய் சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வேலையை வந்து சம்மந்தப்பட்ட காவலர்களிடம் எஸ்ஐக்கிட்டேயோ கான்ஸ்டபிள்ஸ்கிட்டையோ ஒப்படைப்பார். நீங்கள் விசாரணை நடத்துங்கன்னுவாங்க. அவங்க கூட்டின்னு போய் விசாரிப்பான். அதில் உண்மை வெளியில் வரலாம், வராமல் போகலாம். அந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு வந்து காவலர்கள் வந்து அத்துமீறாங்கன்னா அதில் வந்து அதை தடுப்பதற்கான மெக்கானிசம் இருக்கும். மாறாக அந்த லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் தேவர் கெப்ட் இன் த டார்க்ன்றாங்க. இந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீமிங் போகுது. இந்த டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம்ன்றது இந்த மாதிரியான வேலைகளுக்கு கிடையாது. அது எதுக்கு பெரிய பெரிய கிரைம்ஸு, பெரிய கிரைம் சிண்டிகேட்ஸு. இப்போ அவர் வந்து திடீர்னு டிஎஸ்பி வந்து முக்கியமான அவர் ரோந்தில் இருக்கும்போது, அவர் மட்டும் ரோந்தில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட வந்து ஃபோர்ஸ் இல்லை. திடீர்னு அப்போ ஏதோ ஒரு பெரிய தகவல் கிடைக்குது, அவர் போய் இமீடியட்டாக பிடிக்கணுன்னா ஸ்டேஷன்லேருந்து வர வச்சு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் ஆகிடும் போது அவருடைய இருக்க டீம் வந்து ஸ்பாட்லேயே அவருடைய இருக்கும். அவங்க போய் அதை பிடிப்பாங்க. அந்த நோக்கத்துக்காக வந்தது, நல்ல நோக்கத்துக்கு. அது காலப்போக்கில் எப்படி மருவி போச்சுன்னா, அதில் வந்து கரப்ஷன் ஊடுருவி போய் பிடிச்சவனை தூக்கி தப்பு பண்ணிட்டான்னா எவன் துடு கொடுக்குறானோ அவனை விடுதலை பண்ணுறது, துடு கொடுக்காதவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது, தப்பு செய்கிறவனை. பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அடித்தது வந்து அண்ணா நகர் கேஸில் இப்போ கண்டனம் தெரிவிச்சு நம்மளும் பல தடவை அதை பேசியிருக்கோம். இந்த ஸ்பெஷல் டிஎஸ்பியோட ஸ்பெஷல் டீம்ன்றது வந்து அதான் அதாவது ஒரு விஷயம் ஆர்வி, அதாவது அம்பேத்கர் சொன்னதும் இந்திய அரசியலும் சாசனத்தை எழுதி வச்சுட்டு கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு உயர்ந்த அரசியலமைப்பு சாசனமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் நாடு நாசமாக போகும். ஆனால் எவ்வளவு மோசமான சட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்துபவர்கள் வந்து உங்களுக்கு உன்னதமானவர்களாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும்.